முதன் முறையாக ஒரு முதலமைச்சர் போய் தேர்தல் ஆணையத்தை உடனே இடைத்தேர்தல் நடத்துங்க, கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள், தேர்தல் நடத்தினா தான் மக்கள் சேவை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கேட்குறேன்னா, கோர்ட்டு முன்னாடி போய் இப்படி நிற்கிறீங்களே வெக்கமா இல்லையா? கோர்ட்டுக்கு முன்னாடி இது இப்போ எம்ஜிஆரோட ஒப்பிடு பண்ண. எம்ஜிஆர் இந்த மாதிரி வீட்லலாம் கதவு தட்டி குழந்தைங்கள்லாம் எம்ஜிஆர் மாமான்னு சொல்லுங்கள், எம்ஜிஆர் பெரியப்பா சொல்லுங்கள், எம்ஜிஆர் சித்தப்பா சொல்லுங்கள், இப்படியெல்லாமா பண்ணியிருந்தாரு. அந்த சக்தி இந்த சக்தியெல்லாம் பேசிட்டு மொத்தமாக எடுத்து போட்டிருக்கீங்களே, நீங்கள் எப்பேற்பட்ட கேவலமான சக்தி. இப்போ இவ்வளோ வேலை பண்ணால் பின்ன கோர்ட்டில் வழக்கு வராமல் என்ன முந்திரி பொறுப்பை வச்சு கோர்ட்டுக்கு ஒரு 10 ரூபா வாங்குறத கூட நிறுத்த முடியாதா? சர்வ வல்லமை பிடித்தவர் முதலமைச்சரால். முதல் அமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர், ஒரே தேர்தலில் எம்ஜிஆர் ரெக்கார்டே பின்னுக்கு தள்ளிட்டார். பில்டப்பு பயங்கரமாக இருக்குது, செயல்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது. என் டேபிளில் ஃபைல் இருக்குது, என்ன அதை திறக்க வைக்காதீங்க. இடைத்தேர்தலையாச்சும் உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் தானே. சார் ராதவர்ஜுனா அவர்களால் தான் பிரச்சனையே. அவர் 8ஆம் தேதி வரைக்கும் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும், அவர் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாதான் பிரச்சனை அதிகமாகுதுன்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கணுமா? இல்லை, அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க எதோ இல்லாததை சொல்லி கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎம்கேவை தொடர்ந்து செலக்ட் பண்ணி டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க. உங்களுடைய கட்சி தலைவர் அதை விரும்புகிறாரு, ரசிக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் தான் ஐயா செங்கோட்டையன் அமைதியானார். அது வரலும் உடனே ஏஞ்சிக்க வேண்டியது பேரவைத் தலைவரை பேரவையின் வாயிலாக, அதாவது மெல்லமாக அமைதியாக, அதாவது ஐயா அதை வந்து ஹை பீச்சில் பேசுகிறார், இவர் வந்து அப்படியே லோ பீச்சில் பேசி, அதாவது சாந்தப்படுத்துகிறாங்களாமா. பேசினவங்களே பேசினுங்கிறாங்க பேரவைத் தலைவரை. உண்மைதானே? அது ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள். திருப்பி இவங்களுக்குள்ளே 1 2 3 ஆடிக்கிறது. ஒரு அமைச்சர் ஆகிட்டு கொண்ட வச்ச லைட்டில் வச்சுட்டு இவர் சொல்கிறாரு, இன்னமும் திரும்ப வந்து அவரை பாதுகாத்து கூட்டுட்டு வந்து விட்டு போகிறாராம். விட்டா என்ன ஸ்கூல் எல்கேஜி ஸ்டூடெண்ட் தொலைஞ்சு போயிடுவீங்களா? திருப்பி பேரவைத் தலைவரை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மாடுலேஷன்லேயே வீட்டில் உட்காந்து பண்ண வேண்டியதானே, எதுக்கு சட்டமன்றத்தில் பண்ணுறீங்க? அதை பிரேமலதா விஜய் வந்து கேட்குறாங்க. சார், நிதியமைச்சர் மரிய வில்சனை கோர்ட் இன்னைக்கு கடுமையாக சில கேள்விகள் கேட்டிருக்கு. நீங்கள் என்ன இங்கிலாந்து அரசரா, கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ நரசிம்மராவே வந்திருக்காரு அப்படின்னு அவர் சகோதரர் தாக்கிய வழக்கில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கு. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். மேடம் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்க சொல்லி ஆர்டர் வந்திருந்தது இல்லையா? அதை வந்து இந்த தடையை நீக்க கோரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு உயர்நீதிமன்றத்தில். அவர் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்எல்ஏக்கள் இல்லாமல் லட்சமாக மக்கள் நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க, அதனால அதை ரீகன்சிடர் பண்ணணும், இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு அனுமதி தரணும்னு கேட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதன் முறையாக ஒரு முதலமைச்சர் போய் தேர்தல் ஆணையத்தை உடனே இடைத்தேர்தல் நடத்துங்க, கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள், தேர்தல் நடத்தினா தான் மக்கள் சேவை நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதாவது சட்ட ரீதியாக இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு கோர்ட்டுக்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போது இதுக்கு முன்னாடி யாரும் முதலமைச்சர் போய் இடைத்தேர்தலை நடத்தி கொடுங்க, மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்றது கிடையாது. இது வந்து புதுசு. இப்போது கோர்ட்டுக்கு போய் ஒரு வாதி பிரதிவாதி இல்லை ஒரு பிளைன்டிஃபு டிஃபெண்டன்ட்டு ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி போகிற அளவுக்கு இது ஏன் சட்ட சிக்கலாச்சு, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, இப்போ போய் யார் வந்து தயவுசெய்து தேர்தல் நடத்துங்கன்னு சொல்கிறாரு, அவரே தான் காரணம். என்ன காரணம்னா, இப்போது இடைத்தேர்தல்னும் போது அது வந்து முதலமைச்சரோட தலைவலியே கிடையாது. தேர்தல் நடத்துறது அப்படின்றது தேர்தல் ஆணையத்தோட தலைவலி, இல்லை தேர்தல் ஆணையத்தோட வேலை. அப்போ தேர்தல் ஆணையம் வேலை மெனக்கெட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தலை நடத்தி அதுக்கு வந்து ஒரு 40 நாள் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் போட்டு 50,000 ரூபாய்க்கு மேலே ஒரு வியாபாரி எடுத்துன்னு போனால் பிடிச்சிருவாங்க. உங்களுக்கு வியாபார மக்களுக்கு அவ்வளோ கஷ்டம், அதெல்லாத்தையும் கொடுத்து தேர்தல் நன்னடத்த அந்த விதி இந்த விதி, 10 மணிக்குள்ளே பிரச்சாரம் பண்ணோம், மக்கள் போகும்போது சாலை போக்குவரத்து நெரிசல் இவ்வளவோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தேர்தல் நடந்து அதை திருப்பி மறுபடியும் அந்த ஓட்டெல்லாம் எண்ணி ஒரு ரிசல்ட்டு சொன்னால் நீங்கள் உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக ராஜினாமா. எதற்கு ராஜினாமா? ஆளுகின்ற கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு வேண்டும் என்றதுனால ராஜினாமா. சரி, அந்த நிலைப்பாடு ஓட்டு என்றதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா அந்த நிலைப்பாடு இல்லை.
ஓட்டு எண்ணி முடித்து ரிசல்ட் இந்த பக்கத்து சாதகமாக வந்த உடனே அந்த நிலைப்பாடில் மாற்றம். சரி, நிலைப்பாடில் மாற்றம், இது சட்டப்படி சரியா தப்பா? இல்லைங்க, நான் அந்த பதவியை வச்சுக்கிட்டு நாங்கள் பதவியோடு போனால் தான் தப்பு, சட்ட சிக்கல், குதிரை பேர அரசியல். நான் தான் எனக்கு பதவியே வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டேனே அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இனிமேல்ட்டு அது சட்டத்தில் இதுக்கு இடம் இல்லை. எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன் ஒரு பத்திரிக்கையாளரா. இந்த தேர்தலுக்கு என்ன செலவாச்சோ அந்த செலவை ராஜினாமா பண்ணாங்கல்ல அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு தேர்தலே நிற்கக்கூடாது. உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது ஓட்டு போட்ட மக்களை பார்த்துட்டு? சரி, அப்போ 2 தொகுதிகள்ல நிற்கிறவங்களுக்கும் இந்த விதி வந்து அப்ளை ஆகும் வரட்டுமேன்றேன். அது என்ன 2 தொகுதியில் எப்படி 2 தொகுதியை பார்த்துருவீங்க? நீங்கள் என்ன சூப்பர்மேனா? சாதா மேன் தானே. எல்லாருக்கும் உடம்புல ரத்தம் ஓடுற மாதிரி எல்லாருக்கும் எறும்பு தசை அதுதானே நீங்கள். உங்களுக்கு அதே மரபணு தானே. அப்போ எப்படி ஒரு ஒரு தொகுதியை வந்து 2 பேர் பார்ப்பீங்க? அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏதாவது ஒரு தொகுதிக்கு உண்மையாக இருங்க. எதனா ஒரு மக்களுக்கு இந்த தொகுதி மக்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் எனக்கு வாக்கு போட்டால் இவங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன். இங்கிட்டு நிற்கிறது அங்கிட்டு நிற்கிறது தேவைப்பட்டால் அதுலேயும் ஐயா ஆனந்த் சொல்லியிருக்காரு, தேவைப்பட்டால் 4 இடத்துல கூட நின்று இருப்பாராம் விஜய் சார். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு வேட்பாளர் 4 இடம் என்ன சொன்னார், 40 இடத்துல நில்லுங்க. அப்புறம் மிச்சம் என்ன பண்ணுவீங்க? 39 இடம் ராஜினாமா பண்ணுவீங்களா? அதெல்லாம் வந்து கேலி கூத்து. அதாவது மக்கள் மன்றத்தை வந்து சிந்திக்கக்கூடிய தன்மை மக்களுக்கு வந்து விடாமல் மடைமாற்றம் பண்ணுற வேலை என்னன்னா, இப்போ போய் முதல்வர் வந்து தயவு செய்து ப்ளீஸ் தேர்தல் நடத்துங்க. எப்போ அதான் தேர்தல் இப்போ தானேப்பா வச்சாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி தானே வச்சாங்க. அப்போ கோர்ட்டுக்கு நடிப்போம். இப்போ கோர்ட்டு கதவு தட்டி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன், தேர்தல் நடத்துங்க ப்ளீஸ் தேர்தல். கோர்ட்டு என்ன கேட்குதுன்னா, இருங்க, எது எது சரி எது எது தப்புனா அவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு தேர்தலில். என்னென்ன குளறுபடி? ஒருத்தர் ஒரு சின்னத்தில் நின்று நிற்பார், அந்த சின்னத்தில் ஜெயிப்பார். திடீர்னு அந்த கட்சிக்கு தலைவரோட மூஞ்சி அவருக்கு பிடிக்காமல் போயிடும். திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ அழகாக இல்லை, வைப்பு பண்ணலை, டான்ஸ் ஆடலை, பாட்டு பாடலை. ஆனால் விஜய் அண்ணா பாருங்கள் கோட் சூட்லாம் போட்டு பாட்டு பாடுறாரு, பிளாஸ்ட் பண்ணுறாரு, வைப்பு பண்ணுறாரு. அதனால் எனக்கு அவர் தான் பிடிக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் ஓடி போயிடுவாங்க. நான் வேறு எதுவும் காரணம் சொல்ல. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு, அவரை பார்த்த உடனே அப்படியே வந்து இவர் வந்து புரட்சி தமிழர்னு இவரே சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையிலே அழகிய தமிழ் மகன் அவர் தான். அதனால் எங்களுக்கு அவரை பிடிச்சி போச்சு. அதனால் நாங்கள் போயிட்டோம். மற்றபடி வந்து எங்களுக்கு வந்து அவர் அமைச்சராக்குறன்னாரு, அவர் எங்களுக்கு குதிரை பேர் அரசியலில் பணம் தரன்னாரு, எங்கள் வீட்டுக்கு சோப்பா இறக்கின்னு வந்தார். அந்த விமர்சனம்லாம் மற்றவங்க வைக்கிறாங்க, அதுக்குள்ளே போகல. உண்மையிலே இவங்களுக்குலாம் பிடிச்சி போச்சு போயிட்டாங்க. இப்போ என்னென்னா, தேர்தலில் இவங்களை திருப்பி நிறுத்துறதுன்றது அது வந்து எனக்கு வந்து ஒரு நாகரிகமான மலிவான அரசியலாக தோணும். இவங்க திருப்பி மறுபடியும் தேர்தலில் நிற்கிறாங்கன்னாவே அதுவே வந்து ஒரு 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 அபத்தமான ஒரு அரசியல். ஒரு தொகுதியில் அது என்னங்க ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நிற்கிறது, ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நிற்கிறது. ஒன்று ஒரு கட்சியில் இருங்க, இல்லையா ராஜினாமா பண்ணிட்டீங்கல்ல, உங்களோட நோக்கம் என்ன? இந்த தனி மெஜாரிட்டி கம்மியாக இருக்குது தாவேக்காக்கு. அந்த மெஜாரிட்டியை யாருன்னா வந்து நாளைக்கு கேள்வி கேட்டுட்டாங்க, இன்னொரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்ததுன்னா இது தாழுமோ தாளாதோ. அதனால் என்ன பண்ணுறீங்க, அந்த 118ன்ற அந்த நம்பரை குறைக்கணும். 108க்கே மெஜாரிட்டி வரா மாதிரி செயல்படணும். அதற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ராஜினாமா பண்ணி உங்களோட நன்றியை தெரிவிச்சிட்டீங்க. இதோடு அப்படியே போயிடுங்க. தேர்தல் எப்போ நடத்தணும் ஏது நடத்தணும்னு தேர்தல் ஆணையம் பார்த்துட்டோம். ஒன்று. இன்னொன்று 6 மாதத்துக்குள்ளே தேர்தல் பொதுவாக நடத்தி ஆகணும். பட் இங்கே என்னன்னா, முதல்வராக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர் ஒரு தவறு செய்கிறார். என்ன தவறு அப்படின்னா, குழந்தைகள் கிட்ட போய் வாக்கு கேட்குறது. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கைட்லைன்ஸில் குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு தெளிவாக இருக்குது சட்டத்தில். குழந்தைகளை வந்து குழந்தை தொழிலாளிக்கு எப்படி நம்ம குழந்தையை யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு தொழிலாளியே குழந்தையை பார்க்கக்கூடாது. குழந்தை என்பது படிக்கிற வயது, விளையாடு வயது, பக்குவப்படுற வயது, அறிவு வளர்கிற வயது. அந்த வயதில் போய் தேவையில்லாத மற்ற விஷயங்கள், அதாவது அறிவு வளர்க்குறத தவிர்த்தும் படிப்பு சொல்லி கொடுக்கலாம், விளையாட்டு, இதுதான் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு. ஒரு குழந்தைக்கு போய் அரசியல் படுத்துகிறேன், அத்தைப்படுத்துகிறேன், இத்தைப்படுத்துகிறேன்றது கூட அடுத்தது. அதாவது தேர்தல் மாணவர்களுக்கு நடத்துறது, கல்லூரியில் நடத்துறதுன்றது வேறு. இது சின்ன பசங்க, ரைம்ஸு சொல்கிற பசங்க, அந்த வீட்டில் அந்த குட்டி அம்மா விஜய் அண்ணா, அப்பா விஜய் மாமா, இப்படி. அதாவது முதல் மாநாட்டிலேயே ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு குழந்தைகள்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத அதான் இப்போ அது எல்லாமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காரு, அதான் அஃபிடவிட் நிரூபிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா அவரு. அது கோர்ட்டு பார்க்கட்டும், அது எப்படி நிரூபிக்குதுன்னு இவர் நான் என்ன கேட்குறேன்னா, கோர்ட்டு முன்னாடி போய் இப்படி நிற்கிறீங்களே வெக்கமா இல்லையா? கோர்ட்டுக்கு முன்னாடி இது இப்போ எம்ஜிஆரோட ஒப்பிடு பண்ண. எம்ஜிஆர் இந்த மாதிரி வீட்லலாம் கதவு தட்டி குழந்தைங்களாங்கிறேன், நீங்கள் எனக்கு பாட்டு பாடுங்க, நீங்கள் எனக்கு வந்து என்ன எம்ஜிஆர் மாமான்னு சொல்லுங்கள், எம்ஜிஆர் பெரியப்பா சொல்லுங்கள், எம்ஜிஆர் சித்தப்பா சொல்லுங்கள், இப்படி எல்லாமே பண்ணியிருந்தார்.
உங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஓட்டு போட வைங்க வைங்க அப்படின்னு போய் எம்ஜிஆர் போய் வீடு வீடாக பிச்சை எடுத்தாரா? வீடு வீடாக போய் பெரியவங்க கிட்ட கெஞ்சி கேட்டார். தாய் குலமே தாய்மார்களே ஓட்டு போடுங்க, உங்கள் வீட்டு பிள்ளை எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சியை விட்டுறாதீங்கன்னு பெரியவங்க கிட்ட கேட்டார். அறிவிற்கு அதாவது 18 வயசுக்கு மேலே இல்லை 21 வயசுக்கு மேலே தான் அன்னைக்கு வாக்குகள் இருந்தது. அந்த மாதிரி அந்த அந்த பகுத்தறிவு இல்லை அந்த ஓட்டு போடுற அந்த அறிவு, அரசியல் புரிதல் அது வந்தவங்க கிட்ட போய் வீடு வீடாக ஓட்டு கேட்டார். இல்லை கிராமமாக போய் ஓட்டு கேட்டார். நீங்கள் எந்த கிராமத்துக்கு போய் ஓட்டு கேட்டீங்க? எத்தனை கிராமம் போயிருப்பீங்க நீங்கள்? கிராமம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதனால் என்ன பண்ணிட்டீங்க, ஃபோன் வழியாக பிரச்சாரம் பண்ணி வீடு வீடாக இருக்கிற குழந்தை வீட்டுக்குள்ளே ஒரு விஜய், வீட்டுக்குள்ளே ஒரு விஜய் அண்ணா, அப்படி இதெல்லாம் மூளை செலவை செய்து குழந்தைகளை ஈடுபடுத்தி அந்த குழந்தைகள் மூலமாக அற்ப வாக்குகள். இப்போ அவங்கவுங்களுக்கு சுய புத்தி இருக்கணும். இப்போ நீங்கள் நெறியாளர், நீங்கள் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணுன்றது உங்களோட சொந்த விருப்பு. அவர் கேமராமேன் இருக்கிறாரு, சகோதரி இருக்கிறாங்க, அவங்களோட இஷ்டம். அவங்க யாருக்கு போய் அன்றைக்கி ஓட்டு போடுற பட்டன் அமுக்குன்றது அது சொந்தமாக முடிவு எடுக்கிறது. அதில் போயிட்டு அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதுலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அல்பத்தனமான அரசியலை பண்ணி அது ஒரு வழக்கு கோர்ட்டில் நிலுவை. 2 தொகுதியில் நின்னது அது ஒரு வழக்கு. அதுக்கப்புறமா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இருக்குது. என்னன்னா இவங்க பொய்யான வாக்குறுதிகள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்கன்னு அது ஒன்று. அதுக்கப்புறம் அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு வழக்கு. என்னன்னா குதிரை பேர அரசியல் நடந்திருக்கு, கொறடாவோட உத்தரவை மீறி பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த மண்ணாங்கட்டிக்கு தேர்தலுக்கு முன்னாடி யாரு கூடனா கூட்டணி வச்சுருந்தா இந்த கேவலமான நிலைமை இருக்காது இல்லையா? கூட்டணிக்கு யாரும் வரலன்றது சரி, ஓகே, ரைட், கரெக்ட். கூட்டணிக்கு அவர் ஓப்பன் மைண்டடா தான் இருந்தாரு, நிறைய சலுகைகள் சொன்னாரு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி கடைசியில் யார் கூடமே இல்லாமல் தானே போனார். ஐயா மருத்துவர் ராமதாஸ் கூட்டணி அவருக்கு கிடைக்கலையே, அவரை யாரும் ஏற்றுக்கலையே. சசிகலா அவர்கள், சரி ஓகே, சசிகலா அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அது இது சரி. வேற யாருமே சுயேட்சையாக ஒரு பெரிய ஆட்கள் யாருமே கிடைக்கலையா? இவர் நீங்க வந்தீங்கன்னா நான் அதிகாரத்துல பங்கு தரேன்னாரு, யாரும் அவரை அப்ரோச் பண்ணல. சரி, உண்மை, அந்த வாதம் கரெக்ட். நெறியாளர் சொல்றீங்க கரெக்ட். இவரை நம்பி யாரும் வரல, ரைட்டு. தேர்தலுக்கு பின்னாடி இவருக்கு அதிமுகவோட, அதாவது அதிமுகவோட கூட்டணி கிடையாது, ஆனால் அதிமுகவோட எம்எல்ஏவோட கொல்லப்புறத்தில் உறவு வச்சுருப்பேன், திருட்டுத்தனமாக பின்பக்கமாக நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு எங்களை கட்சியில் சேர்ந்துக்கங்கன்றது அது என்ன விதமான அரசியல்? நாகரிகமான அரசியல் பண்ண தெரியாதா? சரி, நீங்கள் அதிகாரத்தில் தரேன்னு நீங்கள் வரீங்க, உங்களால் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைக்க முடியல, தேர்தலுக்கு பின்னாடினா ஒரு நியாயமான ஒரு கூட்டணி அமைச்சிங்களா? அப்போது பிஜேபி அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகலேருந்து உருவுறீங்க, காங்கிரஸ் அங்கமாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணிலேருந்து உருவுறீங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னா, ஒரு கட்சியை தீய சக்தி நீங்கள், இன்னொரு கட்சியை ஊழல் சக்தி நீங்கள், தூர்ந்து போன சக்தி, அந்த சக்தி இந்த சக்திலாம் பேசிட்டு மொத்தமாக எடுத்து போட்டிருக்கீங்களே, நீங்கள் எப்பேற்பட்ட கேவலமான சக்தி. இப்போ இவ்வளோ வேலை பண்ணால் பின்ன கோர்ட்டில் வழக்கு வராமல் என்ன முந்திரி பொறுப்பை வச்சு கோர்ட்டுக்கு முன்னாடி போகிறாங்க, வழக்கறிஞர்கள் போகிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க போகிறாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பார்க்குறாங்க. கோர்ட் என்ன எல்லாம் விஜய் ரசிகர் பண்ணுறோமா? இல்லை, விஜய் அண்ணாவை எல்லாரும் ஏற்றுக்கினாங்க. யார் தான் பண்ணல? நீங்கள் பண்ணலையா? நீங்கள் யோகியமா? நீங்கள் பண்ணலையா? நீங்கள் யோகியமா? கோர்ட் அப்படி பார்க்காது. சட்ட புஸ்தகத்தில் என்ன இருக்குது, சட்டப்படி யார் பண்ணுறது சரி, யார் பண்ணுறது தப்பு, யார் தப்புனாலும் தப்பு தான். இதே கோர்ட்டில் இருந்த நீதிமன்றங்கள் அதிமுக அம்மையார் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்தாங்க, நீதியை கொடுத்தாங்க. இதே கோர்ட்டு திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் தப்பு பண்ணியிருக்கிறாங்க, ஊழல்வாதிகள் சொல்லிட்டு தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களோட கதை, உங்களோட லட்சணம்லாம் இப்போ கோர்ட்டுக்கு போகும். இன்னும் யார் யார் அடுத்தடுத்து கோர்ட்டுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறீங்கன்னு தெரியல. நீங்கள் உங்ககிட்ட பேட்டை கொடுத்தா தானே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு ஆட்டக்காரர்னு. இவ்வளோ நேரம் கேலரிக்கு வெளியிலேருந்து சவுண்ட் விட்டுட்டு இருந்தீங்க, நாங்கள் இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், அத்தை பண்ணிடுவோம், இதை சரி பண்ணிடுவோம். இன்றைக்கி தானே உங்கள் கதை தெரியுது வெளியில். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடி எத்தனை நாள் ஆச்சு? 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா ஒழிச்சிட்டிங்களா? இல்லை என்ன பண்ணிட்டீங்க? அதற்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறதா சொல்கிறேன். எவ்வளோ நாள் எடுப்பீங்க? ஒரு 10 ரூபா வாங்குறத கூட நிறுத்த முடியாதா? சர்வ வல்லமை பிடித்தவர் முதலமைச்சரால், முதல் அமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர், ஒரே தேர்தலில் எம்ஜிஆர் ரெக்கார்டே பின்னுக்கு தள்ளிட்டார். பில்டப்பு பயங்கரமாக இருக்குது, செயல்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுறதுக்கு முன்னாடி யோசிக்கிற விஷயம் இது. ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணோம்? குறைந்தபட்ச அந்த தொழிலாளிகளோட பிரச்சனை என்ன? தொழிலாளி தான் பணம் வாங்குறாங்க, யாருக்காக வாங்குறாங்க? சரி, யாரோ ஒரு அரசியல்வாதிக்காக வாங்குறாங்க. அந்த அரசியல்வாதி சரி எனக்கு வேணாம் 10 ரூபா. அப்போது அந்த தொழிலாளிகளோட நம்பிக்கை பெற வேண்டியது ஒரு முதலமைச்சரோட வேலையா இல்லையா? மக்கள் யாரும் விருப்பப்பட்டு 10 ரூபா கொடுக்கல, அவங்க கேட்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க.
இப்போது யாரோட நம்பிக்கையுமே பெறாமல் நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க? தூய்மை பணியாளர், அதுவும் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கோர்ட்டில் கீஸு எல்லாம் போய் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, இந்த பக்கத்து ஒரு 2 கேஸு, அந்த பக்கத்து ஒரு 2 கேஸ். திமுக பேரில் என்ன பண்ணாங்கன்னா, சாலைக்கு போக்குவரத்து நெருக்கடி பண்ணுறாங்க சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட விட்டாங்க. ஏன் நீங்களாம் வந்து கான்வாயில் போகும்போதோ இல்லை உங்கள் அமைச்சர்கள்லாம் ஆய்வு போகும்போதெல்லாம் போக்குவரத்து பாதிப்பு வராதா? பெருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க போக்குவரத்து போராட்டம் பண்ணும்போது தான் போக்குவரத்து பாதிப்பு வருதா? நீங்களாம் நிகழ்ச்சி நடத்துகிறீங்களே, அப்போல்லாம் போக்குவரத்து பாதிப்பு வரலையா? அப்போது கோர்ட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வருதுன்னும் போது நியாயம் வெளியில் வரும் நான் நம்புகிறேன். அதனால் இந்த விஷயங்கள்லேயும் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆனாலும் நிறைய பேர் இன்றைக்கி தாவேகளை போய் சேர்ந்துருக்குறாங்க. அந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்குது. உதாரணத்துக்கு கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள், விராலிமலை விஜயபாஸ்கர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அதெல்லாம் எப்போ எந்த கோர்ட்டு அவங்களுக்கு முக்கிய பதவிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா தாவேக்கால, பொறுப்புகள். பதவி கொடுக்கட்டும், அமைச்சர் பதவி கொடுக்கட்டும், அதெல்லாம் வேறு. கோர்ட்டுக்கு முன்னாடி சட்டப்படி தப்பு பண்ணியிருந்தா தப்புங்க, தப்பு இல்லைன்னா ரைட்டு. அது சீக்கிரமாக பார்த்து இதெல்லாம் விரைவு நடவடிக்கை. அதாவது இப்போது விரைவு கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. விரைவு நீதிமன்றம் அமைத்து அதற்கு வந்து வழக்கறிஞர்கள் அரசு சார்பாக நியமனம் பண்ணி இந்த வழக்குகளை வேகமாக முடிக்க வேண்டியது யாரோட கடமை? அரசோட கடமை. ஆனால் அரசு என்ன பண்ணுதுன்னா, என் டேபிளில் ஃபைல் இருக்குது, என்ன அதை திறக்க வைக்காதீங்க, இடைத்தேர்தலையாச்சும் உங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் தானே. நான் கேட்குறேன், இது இந்த அரசியலுக்கு பேர் என்ன? நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? நீங்கள் வந்து நியாயப்படி தர்மப்படி சட்டப்படி ஆட்சி நடத்த போகிறீங்களா, இல்லை வழி சண்டை வலிச்சுக்கிட்டு அவங்க மோசம் இவங்க மோசம்னு சொல்லி மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு உங்களோட குறைகளை மறைத்து நீங்கள் ஒரு வேஷம் கட்டின்னு சுற்ற போகிறீங்களா? மடைமாற்றம் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்க போகிறீங்களா? உங்கள் வேலை சபையில் அதான் நடக்குதுன்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றது 100% சத்தியம் சார். அவர் அவ்வளோ குறிப்பிட்டு சொல்லணுமா சார்? ஆதவர்ஜுனா அவர்களால் தான் பிரச்சனையே, அவர் 8ஆம் தேதி வரைக்கும் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும், அவர் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாதான் பிரச்சனை அதிகமாகுதுன்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கணுமா? இல்லை, அதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க எதோ இல்லாததை சொல்லி டெய்லி ஐயா ஆதவ தானே எழுந்துக்கிறாரு. இவர் யார்? பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறை எதனா பேசினாங்களா? பொதுப்பணித்துறை பற்றி எதனா கேள்வி கேட்டாங்களா? இப்பொழுது மதுரவாயில் அந்த எலிவேட்டட் காரிடர் வேலை என்ன ஆகுது? பொதுப்பணித்துறைக்கு அதில் எதனா இருக்கா? பதில் சொல்லுங்கள். சென்னையில் செங்கல்பட்டில் இருந்து தாம்பரம் வரலும் அந்த பறக்கும் சாலை வரப்போது, அது பொதுப்பணித்துறை கட்டப்போதா என்ன எதுன்னு கேட்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, அது பதில் சொல்லுங்கள். விளையாட்டுத்துறையில் கார் கடந்த ஆட்சி காலத்தில் விட்டீங்களே, அது என்ன ஏதுன்றீங்க. அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் இவர். அது மாதிரி விஷயத்துக்கு எழுந்து சொல்லுங்கள். எது எல்லாத்துக்கும் எழுந்து பேசுறது, சம்மந்தம் இல்லாமல் பேசுறது. 800 கோடி கொடுத்தேன், 900 கோடி கொடுத்தேன், அப்புறமா வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் G2 இடம் இருக்குது, G2 பற்றி அங்கே பேச வேண்டிய அவசியம் என்ன? சரி, எதுக்கு இப்போ ஒரு சில தனியார் நிறுவனம், ஒரு சில தனியார் பேர், ஒரு சில தனியார் விவாதங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரீங்க? இப்போ நான் வந்து சந்தேகப்பட்டுட்டா, உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்றுத்தில் வந்து ஈடுபாடு இருக்குது, உங்களுக்கு வந்து நீங்களும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களும் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறாங்க, தொழில் போட்டியில் நீங்கள் இப்படி அரசை மடைமாற்றம் பண்ணுறீங்க. நான் ஒரு பத்திரிகைக்காரனா, நான் ஒரு வழக்கறிஞராக நிறைய கிளைண்ட்டை நான் பார்த்துருக்குறேன். நான் அப்படி உங்களை சந்தேகப்பட்டுட்டா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லெவலில் என்ன இருக்கும்? அவங்கவுங்களுக்கு ஆதரவானவங்க அவங்கவுங்க போய் அவங்கவுங்க அமைச்சர் தெரிஞ்சவங்க கிட்ட போய் நிற்பாங்க. ஏன்னா அரசு பர்மிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா கட்டணம் கட்ட முடியாது, இல்லைன்னா 1008 கேள்வி கேட்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சார்பாக போவாங்க. அப்போ நீங்கள் இப்போ அதையே பண்ணுறீங்கன்னு நான் உங்கள் மேலே சந்தேகப்படலாமா? அவங்க G2 என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கி காலைல வந்திருக்கு பேட்டி, எங்களுக்கு பரந்தூரில் இடம் கிடையாது, எங்களுக்கு பரனூரில் இடம் கிடையாது, எங்களை எதுக்கு வலிக்கிறீங்க? இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சட்டம் சேலஞ்சு பண்ணுறாரு. G2 உரிமையாளரோ இல்லை G2 அந்த நிர்வாக அதிகாரிக வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க, ஐயா எங்கள் நிறுவனத்துக்கு அங்கே இடம் கிடையாது. அப்போது அரசாங்க சார்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை நீங்கள் எடுத்து பேச வேண்டிய நோக்கம் என்ன? ஏன் இப்போது இங்கே நிறைய நிறுவனம் இருக்குது தமிழ்நாடு பூரா. சட்டமன்றத்தில் நீங்கள் ஒரு நிறுவனத்தை தொடர்ந்து பேசுகிறீங்கன்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன், தொழில் போட்டி கூட இருக்கலாம் இல்லையா? அந்த நிறுவனம் அப்படி போட்டோம், இல்லை வேறு எதுனா இல்லை, ஆல்ரெடி வந்து ஒரு சில களங்கம் இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுறதுக்கு பேசுகிறீங்களா? அதே மாதிரி இன்னொருத்தர் பேசுகிறார், பாத்ரூமில் வந்து இவர் இவ்வளோ நேரம் இருந்தார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாத்ரூமில் எல்லோரும் காலையில் போகிறது தான், ஒருத்தர் எவ்வளோ நேரம் இருந்தால் மக்களுக்கு அதனால் என்ன? கொஞ்சம் ஒரு நியாயமாக மக்களுக்கு இதனால் எதனா தேவை இருக்கா, இல்லை இதனால் எதனா பொருள் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க, கார் பந்தயம் முடிஞ்சு போச்சு,
ஓட்டப்பந்தயம் விட்டாச்சு. அந்த கார் பந்தயம் தேவையா தேவையில்லையா, அது மக்கள் பணம் விரையும் தண்டம் அப்படின்றது நானுமே பேசியிருக்கேன். எதுக்கு பேசியிருக்கோம், ஏன் பேசுகிறோன்னா மக்களோட வரி பணத்தில் இது சொகுசாக நடக்கிற நான் இன்னும் கேட்டிங்கன்னா நான் வந்து ரேஸ் ட்ராக்கில் வண்டி ஓட்டிருக்கிறேன். 650cc நான் 2-3 ட்ராக்லாம் ஓட்டியிருக்கிறேன். தோத்தும் போயிருக்கேன். அந்த சப்ஜெக்ட் தெரியும். இப்போ அஜித் சார் மாதிரி ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும், கார் ஓட்டு பழகுவாங்க கொள்வாங்க. தமிழ்நாட்டுக்கோ மெட்ராஸுக்கோ அது வந்து உகந்ததாக இல்லை. ஒரு முயற்சி எடுக்குது அரசு, அது விமர்சனமாச்சு, கோர்ட்டுக்கு போனாங்க, கோர்ட்டு பார்த்தது சரி நடத்திக்கங்கன்னாங்க. ஆனால் விமர்சனமானது உண்மை. அது வந்து பணம் தண்டமாக செலவு பண்ணப்பட்டது பேசப்பட்டது உண்மை. என்ன கேட்டால் நானுமே சொல்லுவேன், அதெல்லாம் தண்ட செலவுன்னு கூட நான் சொல்லுவேன். முடிஞ்சு போச்சா, 24 கோடி செலவு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்களா? இப்போ இந்த காரையும் எம்எல்ஏக்கு கொடுக்குற அந்த காரையும் ஒப்பிட்டு பேசுகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மோசமான சூழ்நிலை கேட்ட அரசியல்வாதி. அந்த பிரச்சனை அப்போ நடக்கும்போது அப்போ பேசியிருக்கணும். அப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். நீங்கள் உண்மையிலே யோகியமான ஆளாக இருந்தால், நீங்கள் நேர்மையான நடுநிலையாக இருந்தால் அன்றைக்கி போயிருக்கணும். அன்றைக்கி நீங்களும் கோர்ட்டுக்கு போய் இந்த ரேஸ் நடத்தக்கூடாது, இது மாதிரி பேசக்கூடாது, இது மாதிரி பண்ணக்கூடாது, இது தேவையில்லை, நைட்டில் வந்து எதுக்கு இந்த மாதிரி ரேஸ் விட்றீங்க நீங்கள் கேட்டுட்டு அந்த வழக்கில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க, அது வேறு விஷயம். இன்றைக்கி ஆட்சி உங்ககிட்ட வந்துட்டதுக்கப்புறம், அமைச்சர் பதவி வந்துட்டதுக்கப்புறம் அன்றைக்கி கொடுத்த 800 கோடி இன்றைக்கி பேசுகிறீங்க. அதுவும் நீங்கள் கொடுக்கலன்றீங்க, கேட்டால் மாமனார் கொடுத்தாருன்றீங்க. சரி, அவருக்கு அதை உங்களுக்கு எதுக்கு? இப்போ நாங்கள் வந்து பேசுகிறோன்னா மார்ட்டின் அவர்கள் யார், லீமா ரோஸ் அவர்கள் யார், ஆதவர்ஜுனா யார், இவங்களோட வியாபாரம் என்ன, லாட்ரி வந்து தமிழ்நாட்டுக்கு கேடு அப்படின்னு நாங்கள் பேசுகிறோன்னா என்றைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். லாட்ரி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்லலை, சட்டத்தில் சொல்லு. தேவைப்பட்டால் நடத்திக்கலாம், மற்றபடி இதெல்லாம் வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயன்றது இந்திய அரசியல் சட்டம் சொல்லுது. அது பிரகாரம் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு பீரியடில் நண்பராக இருக்கிறீங்க, அப்புறம் ஒரு பீரியடில் சுயநலவாதியாக மாறுறீங்க. சுயநலவாதியாக மாறினதும் இல்லாமல் மக்கள் மன்றத்தினுடைய நேரத்தை தண்ணி வரி, சொத்து வரி, காவேரி பிரச்சனை, வனத்துறையால் சுட்டப்பட்டது மக்களை வந்து நம்ம 3 தமிழர்கள் சுடுறது, லாக்அப் மரணங்கள், இளைஞர்கள் தனுஷ் அமுதன் போன்றவர்கள், கஞ்சா போதை பிரச்சனை, பாலியல் சீண்டல், தாவேக்காவினர் கொடுக்குற பாலியல் சீண்டல், தாவேக்காவினர் அல்லாது கொடுக்கக்கூடிய பாலியல் சீண்டல், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கந்து வெட்டி பிரச்சனை, இடம் திருடுறவங்க, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. கரண்ட்டு மின்சார தடை இருக்குது, மின்சார பில்லு ஜாஸ்தியாக வருது, ஆவின் பால் கிடைக்கிறதில்ல, அப்படி கிடைச்சாலும் அது தரமாக இல்லை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனோன்னா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் எதனா ஒன்று பேசுனீங்களா, இல்லை இது மாதிரி நீங்கள் எதனா ஒன்று பேசி அது விமர்சனமாகி சர்ச்சையாச்சு கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டிஎம்கேவை தொடர்ந்து செலக்ட் பண்ணி டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க. உங்களுடைய கட்சி தலைவர் அதை விரும்புகிறாரு, ரசிக்கிறார். ஏன்னா நீங்கள் இதை செய்யலைன்னா அவர் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது எதிரணியில் இருக்கிறவங்க திமுக தலைவரோ இல்லை திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினோ இல்லை மற்ற முன்னணி தலைவர்களோ விஜய் அவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்கக்கூடாது. அதிமுகவை நீங்கள் லூஸில் விட்டிங்கன்னா அதிமுகவில் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களோ இல்லை யாரோ அதிமுகவில் ஓஎஸ் மணியன் அவர்களோ. ஓஎஸ் மணியன் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள்லாம் வந்து பொள்ளாச்சியில் உட்காந்துக்கிட்டு கோயம்புத்தூரில் வக்கனே அங்கே எல்லாமே வளருது, தேங்காய் காய்ச்சி கொட்டும், எங்களது வந்து கடலை காய்க்கிற இடம், உப்பு காற்று, தண்ணி எப்போ கெட்டு போகும்னு தெரியாது, தண்ணி இல்லை, நீங்களும் விவசாயி நாங்களும் விவசாயினா அது ஏற்புடையதாவது. நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்து பாருங்கள், டெல்டா வந்து பாருங்கள், உங்களுக்கு தண்ணியிலேருந்து எல்லாம் 5 3 அடுக்காக கிடைக்குது, எங்கள் நிலமை அப்படி இல்லைன்றார். இந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் தான் ஐயா செங்கோட்டையன் அமைதியானார். அது வரலும் உடனே ஏஞ்சிக்க வேண்டியது பேரவைத் தலைவர் பேரவையின் வாயிலாக, அதாவது மெல்லமாக அமைதியாக, அதாவது ஐயா அதை வந்து ஹை பீச்சில் பேசுகிறார், இவர் வந்து அப்படியே லோ பீச்சில் பேசி அதாவது சாந்தப்படுத்துகிறாங்களாமா. பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு அப்புறமா சாந்தப்படுத்துறது. உடனே பேரவைத் தலைவர் என்ன பண்ணுவார், மைக்கு இவங்களுக்கு நிறைய கொடுத்து இந்த சைடு கம்மி பண்ணி இப்போ ஒரு லெவலுக்கு மேலே அவரால் முடியல, அவருக்கே தெரியுது நடுநிலை சிக்கலாகுதுன்னு உடனே திணறாரு. இது எல்லாத்தையும் கோடிட்டு தான் பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் எதுக்கு சிங்கிள் அவுட் பண்ணோம் ஐயா ஆதவர்ஜுனா? அவங்களுக்கு என்ன வேண்டுதலா, இல்லை அவங்க நினைப்பாங்களா, நினச்சிருப்பாங்களா இது மாதிரி ஆதவர்ஜுனா இப்படி பேசுவார், இதை பற்றி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுகிறேன், கண்ணெதிரில் பார்க்குறாங்க, என்ன டெய்லி ஏஞ்சி ஏதோ பேசுகிறாப்புல, சம்பந்தம் அவையை கெடுத்து விட்றாப்புல, ஒரு வாரமாக இங்கே யாருக்கும் வாய்ப்பே இல்லை. இன்னொன்று சொல்கிறாங்க, பேசினவங்களே பேசினுங்கிறாங்க பேரவைத் தலைவர். உண்மைதானே? அது ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்கள், 10 நாள் எடுத்து பாருங்கள், இல்லை பேரவை ஆரம்பிச்சதுலேருந்து பாருங்கள், திருப்பி இவங்களுக்குள்ளே 1 2 3 ஆடிக்கிறது. ஆதவ் நிர்மல்குமார் ராஜ்மோகன், இல்லை ராஜ்மோகன் நிர்மல்குமார் ஆதவ். ராஜ்மோகனாச்சு ஏதோ ஒரு சில நேரத்தில் பேசுறது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. இந்த மற்ற 2 பேர் அவ்வளோ வன்மம், கம்பெனி பேரை சொல்கிறது, தனித்தனியாக சொல்கிறது, பிரச்சனையை பேசுறது,
ஏன் போன 5 வருஷம் என்ன பண்ணியிருந்தீங்க நீங்கள்? கட்சி தானே நடத்துனீங்க. 2 வருஷம் எதனா பேசுனீங்களா இதெல்லாம்? ஏன் அன்றைக்கி பேச வேண்டியது தானே? அப்போது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அரசியலுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன். அடுத்து இப்போ ஐயா வன்னியரசு, இப்போ அவர் பேச்சு தான் 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது திமுக பீரியடில் சமூக நீதியே கிடையாது, அதிமுக பீரியடில் அவருக்கு தேவை கிடையாது. ஆனால் இப்போ தாவேக்கா வந்து அதை சரி செய்யுதான். எப்படி சரி செஞ்சுது? எதில் சரி செஞ்சுது? என்ன பணம் ஒதுக்கீடு பண்ணுச்சு? சரி ஒன்று கேட்குறேன், 2500 எல்லாருக்கும் சிலிண்டரு, சாரி 2.5 லட்ச ரூபா இருந்தால் சிலிண்டரு, அது 3 சிலிண்டர் தான் சொன்னீங்களா? ஆண்டு வருமானத்தை தூக்கி போட்டு பட்டியலின மக்கள் எல்லாருக்கும் ஃப்ரீ சிலிண்டர் எங்கே கொடுக்க சொல்லுங்கள், கொடுக்க சொல்லுங்கள். இல்லை பட்டியலின மக்கள் எல்லாருக்குமே 2500 பணம் கொடுக்க முடியுமா? சட்டம் அதை அப்படி பண்ணுமா? இல்லை ஒரு திட்டம் தான் போட முடியுமா? அப்படி பார்க்கும்போது பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்டவங்களுக்குன்னு பண்டிதாஸ் அவர் பேரில் திட்டங்கள், எம்சி ராஜா கட்டடம், ஹாஸ்டல் போய் பாருங்கள், அவ்வளோ நல்லா கட்டினாங்க போன பீரியடில். என்னென்ன பண்ண முடியுமோ அரசால் பண்ணியிருக்கு. நீங்கள் பேச வேண்டியது கள்ளக்குறிச்சி சாராய சாவில் பட்டியலின மக்கள் நிறைய பேர் செத்தாங்கல்ல, அப்போ நீங்கள் அதை பெருசாக பேசலை. லாக்அப் டெத்தில் பட்டியலின மக்கள் நிறைய பேர் செத்தாங்கல்ல, அப்போ நீங்கள் பேசலை. அதாவது இன்னைக்கு அதை பதிவு பண்ணுறாரு, மலம் கலந்த தண்ணி அப்படி இமோஷ்னலாக எங்கே 3 வருஷம் லீவ் விட்டு வச்சுருந்தீங்களா? ஏன் அன்றைக்கி பேச வேண்டியதுதானே? இப்போ இன்றைக்கி என்னென்னா ஒரு 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 விஷயத்தை வந்து மக்களை வந்து உசுப்பேத்துறது. ஒன்று பட்டியலின அரசியல் கையில் எடுக்கிறது, இன்னொன்று இஸ்லாமிய அரசியல் கையில் எடுக்கிறது, இன்னொன்று கிறித்துவத்தோட அரசியல் எடுக்கிறது. ஐயா தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் பிரித்து எல்லாம் பார்த்தது கிடையாது. இதுக்காக தான் அண்ணா வந்து போராடி ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், நீங்கள் எல்லாமே திராவிடம், நீங்கள் எல்லாமே ஒன்று, இங்கே தமிழ் தான் வந்து நமக்கு பிரதானம் அப்படின்னு பண்ணதை இன்றைக்கி அல்ப அரசியலுக்காக, ஒத்த அமைச்சர் பதவிக்காக நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னா உங்களுக்குலாம் என்ன பேர்? இன்னொன்று, பட்டியலின மக்களுக்கு தவறு நடக்கலைன்னு நான் சொல்லலை. அப்படி நான் சொன்னேன்னா என் கண்ணை நானே மூடிக்கிறது, என் கண்ணு தெரியலன்னு அர்த்தம். பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஒரு அமைச்சராகிட்டு கொண்ட வச்ச லைட்டில் வச்சுட்டு இவர் சொல்கிறாரு, இன்னமும் திரும்ப வந்து அவரை பாதுகாத்து கூட்டுட்டு வந்து விட்டு போகிறாராம். விட்டா என்ன ஸ்கூல் எல்கேஜி ஸ்டூடெண்ட் தொலைஞ்சு போயிடுவீங்களா? இந்த படத்தில் பீஸ்ட் படத்தில் வருவார், இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு பூஜா கிட்ட ஒப்படைச்சிட்டு போவார். இவர் கேட்பார் ஹீரோயின் கிட்ட, என்னை பார்த்தா தொலைகிற மாதிரியா தெரியுது அப்படின்னு. கிஃப்டே இல்லாமல் அவன் வந்து சொல்கிறான், நீ கூட பார்க்குறேன், நான் வேணா இங்கே பிடிச்சிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் டார்க் காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டார்க் காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உட்காந்து. இன்னொருத்தர் பட்சத்தையே 2 வாட்டி படிக்கிறார், ஏன்னா அவர் பட்டியலின புலவர். திருப்பி பேரவைத் தலைவரை முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி மாடுலேஷன்லேயே வீட்டில் உட்காந்து பண்ண வேண்டியதானா? எதுக்கு சட்டமன்றத்தில் பண்ணுறீங்க? அதை பிரேமலதா விஜய் வந்து கேட்குறாங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க, ஏன்னா ஒரு கேள்விக்கு உருப்படியாக பதில் கொடுத்தீங்களா? தக்க பதிலடி. எடப்பாடி பழனிசாமி ஏஞ்சிக்கவே உருது கிடையாது, மைக்கே கொடுக்குறதில்ல. ஏன்னா நின்றுனே இருக்கிறீங்க, மைக்கு கொடுக்கலன்னா அப்படி தான் நிற்போம். இப்போ மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது. என்னங்க எதுவுமே கொடுக்கலன்னா என்னங்க? இதுல ரீல்ஸ் ஆச்சு, ரியல் ஆச்சுன்னு அங்கேயே கத்துறாப்புல. அதாவது மைக்கு கொடுக்காம அப்படி கேட்குறத வச்சு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன் கொடுங்கலாம் மைக்கு? இவராச்சு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மைக்கு கொடுத்து ஆகணும். அவர் வந்து வெறும் முன்னாள் அமைச்சர் தான், வேறு பெரிய வரிசையில் ஒரு சீட்டு. இன்றைக்கி எல்லாத்தோட ஒன்று, கட்சிக்கு பொது செயலாளர், ஆனால் அந்த புரோட்டோக்கால் இல்லை. சரி மக்கள் பிரச்சனை என்ன? எடப்பாடி பழனிசாமி ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்தாரா? அவர் அப்படியே கேட்கும்போது ஐயா மரிய வில்சன் ஐயோ பயங்கரமாக கேட்பார், ஃபிஸ்கல் டெபிசிட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு நிறைய பதில் கிடையாது. எங்கே உட்கார வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா தங்கம் தென்னரசா? கடைசியில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரா, அது என்ன ஆர்டர் எனக்கு தெரில. தங்கம் தென்னரசு டேலண்ட்டுக்கோ இல்லை தங்கம் தென்னரசு கேட்குற கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் வரல. எங்கே உட்கார வச்சுருக்கீங்க? அப்போது உங்களுக்கு வந்து ஒரு விவாதம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை மக்கள் பிரச்சனையை வாதம் பண்ணி அந்த வாதத்தில் ஒரு புள்ளி விவரம் எடுத்து மக்கள் சார்பாக அதை எடுத்துகிட்டு போகணுன்ற எண்ணம் கிடையாது. பேசினதையே திருப்பி பேசுகிறவங்க வாரிசில் உட்காந்துருக்குறாங்க. சம்மந்தம் இல்லாமல் தனியார் நிறுவனங்களை பேசி வழிசண்டை வலிக்கிறவங்க, பாத்ரூம் கதையை பேசுகிறவங்களாம் வரிசையில் உட்காந்துருக்குறாங்க. விஜய் அண்ணாவை பாராட்டி பேசுகிறவங்க அதுவும் இன்னொன்று பேக்ரவுண்டு மியூசிக் தான் இதில் சூப்பர். ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க பெண் எம்எல்ஏக்கள். என்ன ஒரு சிரிப்புன்றீங்க, என்ன ஒரு ஆடல் பாடல் சந்தோஷம் சிரிப்பு. எதிரில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்? இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுற அதுதான் என்டர்டெயின்மெண்ட். பின்னா அதெல்லாம் சீரியலு நிறைய பேர் பார்க்குறது இல்லை. காலையில்
அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி நிகழ்ச்சி, பட்டிமன்றம், பாட்டு மன்றம் எல்லாமே சட்டமன்றமே கொடுத்தது. அரசியலோடு இதுவரையிலும் யாருமே கொடுத்ததில்ல. இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்களா நேயர்? தமிழக அரசியல் வரலாறுல அம்புட்டும் கிடையாது. அதனால் இது வந்து 8ஆம் தேதிமா 8ஆம் தேதி வரலும் இந்த படம் ஓடும். சார் இப்போ இடைத்தேர்தலுக்கு வருவோம் சார் கடைசியா. இது என்ன ஆகும் சார்? இடைத்தேர்தல் உடனடியா நடத்தணும் அப்படின்னு இவர் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன? நீங்க சொன்ன மாரி 108 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா, இவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாவும் இருக்கும் இல்லையா தாவேக்காக்கு? இல்லை ரொம்ப நாள் அதை அப்படி தேர்தலே நடத்தாமல் இழுத்துட்டு போக முடியாது. நம்ம நோக்கம் எதுக்கு தேர்தலில் வந்து அவங்கள ராஜினாமா பண்ண சொன்னோம்? இப்போது ஒரு சிலருக்கு வந்து கல்குவாரி மணல் குவாரிலாம் இருக்குது. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆட்சி நம்ம ஆட்சி, மணல் அள்ளிக்கலாம், கல் உடச்சிக்கலாம், ஏதோ நாங்கள் லோக்கலில் வியாபாரம் பண்ணுறோம் பொழைச்சிக்கலாம். வியாபாரமே இல்லாமல் வெறுமனே நம்பி வந்தவங்கள அவங்களுக்கு என்ன கேட்பாங்க? அவங்க எதனா ஒரு பதவி இல்லை ஒரு வாரியம் இல்லை ஒரு அமைச்சர் ஏதோ ஒன்று கேட்பாங்க. அவங்கலாம் இல்லை குடுக்குற குறைந்தபட்சம் அழுத்தத்தால எம்எல்ஏவாச்சு திருப்பி ஆகணும்னு யோசப்படுவாங்களே. அவங்களாம் என்ன மதர் தெரேசா, டாக்டர் சாந்தா, இல்லை டாக்டர் விவேகானந்தர் அந்த மாதிரி, இல்லை எதனா எண்ணத்தில் இருக்கிறவங்களா? அவங்களுக்கு எதனா ஒன்று செஞ்சு ஆகணும். இன்னொன்று அந்த இடத்துல விசிலை வர வைக்கணும். முன்னாடி வந்து அங்கே இலை இருந்தது, இலையை அழிச்சிட்டு அந்த இடத்துல விசிலை வரையணும், விசிலை எடுத்துகிட்டு வரணும். விசிலே 118 வந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு எதை கண்டும் பயப்பட வேணாம்ல. இப்போ திடீர்னு ஐயா சண்முகம் நைட்டில் வந்து அவருக்கு கனவு வருது. முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் வந்து இப்போ ஐயா நல்லகண்ணெலாம் ஒரு சில கேள்வி கேட்குறாரு கனவுல. சண்முகம் இப்படி பண்ணுறியப்பா, இதுவேப்பா அரசியல், நீ பாஜகக்காரன் கூட பாசிச பாஜகக்காரன் கூட நம்மளை கணக்கெடுக்க சொல்லியே கூட்டணிக்கு ஆதரவுன்றீங்க. ஆதரவு கொடுக்குற கட்சிக்காரங்களே காவல்துறை வச்சு கணக்கெடுப்பாங்க. தாசில்தார் கூட மதிக்க மாட்டேன்றானப்பா, என்னப்பா இது கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு கனவுல யாரோ ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து கேட்டுறாரு வச்சுக்கோங்களேன். ஐயா சண்முகம் காலையில் ஏஞ்சோம், ஐயோ என்னடா இது கிள்ளி பார்த்துக்கிறாரு, உண்மையிலே கம்யூனிஸ்ட் தானா? உடனே போய் என்ன பண்ணிடுறாரு, இல்லை ஆதரவு வந்து வாபஸ் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் 2 எம்எல்ஏ தேட முடியாது. இவரை பார்த்தோன்னா அவர் வீரபாண்டியன் என்ன பண்ணுவார், ஏப்பா சண்முகன்ற பேருக்கே நீங்கள் அவ்வளோ ஆக்ஷன் கொடுக்குறீங்கன்னா என் பேரே வீரபாண்டியன், நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு அவரும் ஆதரவு வாங்கிடுறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கொள்கை முரண்லாம் கிடையாது. அவங்க ஒத்துமையாக செயல்படக்கூடாது, மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது. திடீர்னு விலகிட்டாங்கன்னா 4 பேர் போயிடுச்சு. ஐயூஎம்எல் பிரச்சனை இல்லை, அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. என்ன தான் ஆனாலும் ஐயூஎம்எல் வந்து இனிமேல் வரமாட்டாங்க. விசிகாவும் கிட்டத்தட்ட ஐக்கியமாயிட்டாங்க. இந்த 4 எம்எல்ஏ குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும்? அதனால் ஒரு 4ன்றது ஒரு 6ஆக ஜெயிச்சு வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் வசதி தானே. அப்போது 107 108 ஒன்று ராஜினாமா பண்ணி 107 107ஓட ஒரு 6 113 அதோட ஒரு 5 யார் காங்கிரஸ் பேர் இயக்கம் 118. இப்போ 118 சேஃப் கூட விசிகே ஐஓஎம்எல். அப்போ 123 அப்போ அப்படி டேபிளில் அப்படி தைரியமாக உட்காந்துட்டு ஓகே. ஆனால் இது பத்தலையாமா, இன்னும் குதிரை பேர் அரசியல் கேட்குது. அதான் ஐயா செங்கோட்டையன் முயற்சி பண்ணார், வாங்கோ இங்கே வாங்கோ, அந்த கடையில் பொருள் நல்லா இல்லை, இந்த கடையில் எல்லா பொருள் நல்லா விற்கிறான், சேட்ஜி கிட்ட வாங்கோ அப்படின்னு கடையிலலாம் கூவி விற்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ எல்லாம் தாவேக்கா கூப்பிட்டுருக்காங்க. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்குறதுக்கும் மக்களுக்கு போய் நன்றி சொல்கிறதுக்கு இன்னும் போல. ஏன்னா எம்எல்ஏ எதுனா கிடைப்பாங்களா, யாருன்னா எதனா கட்சியிலேருந்து வருவாங்களா அப்படின்னு இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க, ஆள் பிடிக்கிறதுக்கு பார்த்துட்டு. சார் பாராளுமன்றத்தில் ஸ்பெஷல் கூட்டத்தொடர், சிறப்பு கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒருவேளை டீலிமிட்டேஷன் வந்து ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டால் அப்போ இடைத்தேர்தல் எதுவுமே எங்கேயுமே நடத்த முடியாது, அந்த ஒரு பயம் இருக்குமோ? இல்லை, இடைத்தேர்தலில் வந்து டீலிமிட்டேஷன் உடனே வந்து கமிட்டி போட்டு அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுனாலுமே அது இமீடியட்டாக நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைன்ற மாதிரி தான் பார்க்குறேன். பாரதிய ஜனதா கட்சியுமே அதை வந்து இன்னும் வந்து ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு இழுப்பாங்க போல். அதேமா 2027 சிறப்பு கூட்டத்தொடர் வரலாம்ன்ற செய்தி வருதுங்க. அது வந்து இமீடியட்டாக வராது. எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் விண்டோ பீரியட் வந்துடும். இந்த 6 மந்த்ஸ் விண்டோ பீரியடில் பை எலெக்ஷன் வந்து வச்சு நடத்திடலாம். எனக்கு கேட்டால் வச்சுங்க, ஒரு எம்எல்ஏக்கு வந்து இவர் பண்ண தப்புக்காக அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு எம்எல்ஏ வேணும் இல்லையா? நம்ம ஜனநாயகத்தையும் பார்க்கணும். அது படம் ஜனநாயகம் இல்லை, உண்மையான ஜனநாயகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொகுதி மக்களுக்கு வந்து எம்எல்ஏன்றது ஒருத்தர் இருக்கணும். அப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மாவட்ட ரீதியாக துறை அமைச்சர் போட்டிருக்கோம். சரி, அப்போது துறை அமைச்சர் போட்டிங்கள, அதானே பேரவையில் பதிலாக சொல்கிறீங்க. பெரிய பயங்கரமான பதிலாமா யார் சொல்கிறாரு? அவை முன்னவர் சொல்கிறார், செங்கோட்டையன். சரி, அப்போ அதான் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறாங்க, மாவட்ட அமைச்சர் இருக்கிறாரு, எதுக்கு நீங்கள் போய் இடைத்தேர்தல் உடனே நடத்துங்கன்னு முதலமைச்சர் பதிலில் சொல்கிறாரு கோர்ட்டுக்கு முன்னாடி? எதனா ஒன்று பேசுங்க, எடுத்துக்கு மாற்றி பேசாதீங்க. கோர்ட்டில் என்ன சொல்கிறீங்க? இடைத்தேர்தல் நடத்துங்க ஐயா, தயவுசெய்து இடைத்தேர்தல் நடத்துங்க ஐயா, ஆட்சி கவுந்துரும் போலதுன்னு பயம் இருக்குது ஒரு சைடு. குதிரை பேர் அரசியலில் நீங்களே பண்ணிட்டீங்க. அப்புறம் அதனால தான் வந்து இடைத்தேர்தல் வருது. ஆனால் நியாயப்படுத்துறது பாருங்கள், வேறு எதனா சொல்கிறது.
பண்ணுறதெல்லாம் நீங்கள் பழியை தூக்கி மற்றவங்க மேலே போடுங்க. கரூரில் யார் பண்ணது, யார் லேட்டாக போனது, யார் கூட்டத்தை கூட்டுனது, யார் ட்விட்டரில் டைம் போட்டது எல்லாம் நம்ப. ஆனால் பழி திமுக மேலே. குதிரை பேர் அரசியல் பண்ணுறது யார், நம்ப. எல்லாரும் யார் எந்த கட்சியில் வந்து சேர்றாங்க, நம்ம கட்சியில் வந்து சேர்றாங்க. ஆனால் பழியை தூக்கி யார் மேலே போகணும், எடப்பாடி பழனிசாமி மேலே போகணும். அப்போ அந்த பழியை தூக்கி போடுற வேலை இருக்குல்ல, சிறப்பாக செய்கிறதா தாவேக்காக்கு நிற்கிற தாவேக்கா. அது முதலமைச்சருக்கு நல்லா செட் ஆகுது. விஜய் சாருக்கு இப்படி ஒரு கோட் போட்டு இப்படி யாருன்னா பார்த்தாங்கன்னா இந்த மூஞ்சை பார்த்தா பண்ணுற மாதிரியா இருக்குது அப்படின்னா அப்படியே இருப்பார். ஆனால் திடீர்னு பீஸ்ட் மோட் ஆவார். அப்போ தான் அந்த பழி வாங்குறது, அந்த குரோத புத்தி, அந்த மற்ற கட்சியை அழிக்கிற எண்ணம், குறுக்கு வழி அரசியல், சொன்னது ஒன்று மாற்றி செய்கிறது. 200 யூனிட் கரண்ட்டு சொன்னீங்க, சொந்த ஓட்டு போட்ட மக்களை ஏன் சாமி ஏமாற்றுவீங்க? இல்லாதப்பட்டவங்க அன்னாட காசிங்க 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கரண்ட் பில்லை ஏற்றி விட்டீங்களே சாமி. இதுவரையிலும் எவ்வளோ புண்ணியம் வாங்க, கரண்ட்டு மின்சார இலவசமாக மின்சாரம் கொடுத்தாரு கருணாநிதி கலைஞர், கரண்ட் பில்லு ஏறலை. 100 யூனிட் புண்ணியவதி அம்மையார் ஜெயலலிதா கொடுத்தாங்க, கரண்ட் பில்லு ஏறலை. ஆனால் புண்ணியமா நீங்கள் வந்து 200 யூனிட் கொடுத்தீங்க, நல்ல அருமையான திட்டம். 200 யூனிட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கரண்ட் பில்லை ஏற்றி விட்டீங்களே, பக்கா. சொல்கிறது ஒன்று செய்கிறது வேறு. தூய்மை பணியாளர் போராடுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 800 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க. 800 சில்லற, 90 ரூபாவோ 75 ரூபாவோ கூட கேட்குறாங்க ஒரு நாளைக்கு. அத்தை கொடுத்தாவே அவங்களுக்கே கரண்ட்டு இது கிடைக்காது, சிலிண்டர் கிடைக்காது. நம்ம தமிழ்நாட்டில் தெருவில் பெருக்கிறவங்க, குப்பையை வாடுறவங்களுக்கு கூட சிலிண்டர் கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க சிலிண்டரு? கஷ்டமான வேலை, எல்லாரும் அந்த வேலைக்கு வர போகிறதில்ல. டிகிரி முடிச்சுட்டு எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஹெச், எம்இ, பிஇ, பிஎல்லு, எம்சிஏ, பிசிஏலாம் படிச்சுட்டு வர போகிறதில்ல அந்த வேலைக்கு. அந்த வேலைக்கு வரவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக சம்பளம் கொடுத்துட்டிங்கன்னா எலிஜிபிலிட்டி போயிடும். 25,000 ரூபா வந்ததுனாவே வருஷத்துக்கு வந்து 3 லட்ச ரூபா எடுது. 20,000 ரூபா கீழே கம்மியாக இருக்கணும் சம்பளம். 800 ரூபா ஒருத்தருக்கு கூலி ஒரு நாளைக்குன்னு கணக்கு போட்டாலுமே என்ன ஆயிடுச்சு? 8 × 30 24,000 ரூபா. அப்போ 10 மாதத்துக்கு கணக்கு போட்டால் வராது. ஒரு பரோட்டா மாஸ்டர் 1,500 ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா கிடையாது. ஒருத்தர் 1,200 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாரு, 1000 ரூபா சம்பாதிச்சா கூட கிடையாது. 1000 ரூபான்ற வருமானம் இன்றைக்கி சொல்லுங்கள், இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு அது பத்துமா? சார், நிதியமைச்சர் மரிய வில்சனை கோர்ட் இன்னைக்கு கடுமையாக சில கேள்விகள் கேட்டிருக்கு. நீங்கள் என்ன இங்கிலாந்து அரசரா, கோர்ட்டுக்கு வரமாட்டேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ நரசிம்மராவே வந்திருக்காரு அப்படின்னு அவர் சகோதரர் தாக்கிய வழக்கில் வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கு. இதுக்கு இவ்வளோ கடுமையாக கேட்குற அளவுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? கோர்ட்டுக்கு வந்து கடுமையாக கேட்க வேண்டிய காரணமோ அவசியமோ கிடையாது, நடந்துக்கிற விதம். இப்போ கோர்ட்டு வந்து இந்த கேஸ் வந்து புது கேஸ் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பதவிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் பேர் வந்து என்ன, மாண்புமிகு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அப்படி தான் போடுவாங்க. நீங்கள் ஃபங்க்ஷன்லலாம் பாருங்கள், ஏவிஜிஎல் முன்னாடி, மாண்புமிகு முன்னாடி. அப்போ இதெல்லாம் வருது. அப்புறம் உங்கள் காருக்கு கொண்ட வச்ச லைட்டு வருது, கூட செக்யூரிட்டிலாம் வராங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? மாண்புமிகுவாக நடந்துக்கணும். அப்போ மாண்புமிகுவாக நடக்கும்போது என்ன பண்ணோம்? என்னென்ன கேஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதோ என்ன பண்ணிடணும்? இந்த நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாட்சிக்காரங்க காலில் விழுறத விட சண்டைக்காரங்க காலில் விழணும். யாரா போச்சு, உங்கள் அண்ணன் கூட தானே தகராறு, போங்க வீட்டுக்கு போங்க, அண்ணங்கிட்ட போய் உரிமையாக பேசுங்க. அண்ணன் பண்ணதெல்லாம் தப்பு, மன்னிச்சிக்க. கோர்ட்டு பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்குது, அசிங்கமாக இருக்குது. அதனால் ஏதோ பார்த்து செய்யணும் தம்பிக்கு, மனசுலலாம் வச்சுக்காதீங்க. இல்லை முடிஞ்சால் பட்டுன்னு காலில் விழுங்க. இவ்வளோ பேர் காலில் விழுந்துருப்பீங்க ஓட்டுக்கு, அரசியல் ஆதாயத்துக்கும் வாழ்க்கைக்கும். சொந்த அண்ணன் காலில் விழுந்து ஓலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, இது வந்து மேபி எனக்கு இந்த கருத்து சொல்லலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். சரி வேணாம் ஐயா, இது வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி போதும், வேணாம், சரி அதுக்கு இஷ்டம் இல்லை, ரைட்டு. இப்போது கோர்ட்டு கூப்பிட்டா போகணும். எப்போ சம்மன் வந்திருக்கோம், இல்லை சொல்லியிருப்பாங்க, இல்லை அட்வொகேட் சொல்லுவாங்க, டைம் வாங்கிக்கலாம். இல்லை நேரில் ஆஜராவது ரத்து செய்ய கோரி இவர் மனு தாக்கல் செஞ்சு. அப்போது கோர்ட்டுக்கு வந்து எப்படின்னா, நீங்களாம் மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் மாண்புமிகு, படிச்சதுனாலே மாண்புமிகு. அவங்க வந்து ஜஸ்டிஸ், நீதி என்பது ஒரு படி மேலே, புரியுதுங்களா? அவர் அந்த ஜட்ஜி யார் இருக்கிறாரோ அவர் அந்த அந்த பதவி போகிற வரலாம் அவர் நீதி அரசர் தான். நீங்கள் வந்து குற்றவாளி இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர், கோர்ட்டு கூப்பிட்டா போகணும். அதுதான் முறை, அதுதான் சட்டம். நான் வந்து அப்புறமா வரேன், நாளன்னைக்கு வரேன். இப்போது இதே நீங்கள் வந்து மாண்பு மிகுவாக இல்லாமல் போலீஸ் வந்து உங்களை கூப்பிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோயோ போலீஸ் கூப்பிடுதே என்னவோ ஏதோ, அவங்களா வர்றதுக்கு முன்னாடி நம்மளா போய் என்னன்னு கேட்டுன்னு வந்துடுவோம், போவோம் இல்லையா? இப்போ என்ன எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிட்டா மேலே போய் உக்காந்துக்குவீங்களா அப்படின்னு கோர்ட்டு கேட்குது. நான் கேட்கல. அதான் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி வந்தீங்க, ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வர்றதுக்கு என்ன? பெரிய ஆள் ஆகிட்டாரு. அதாவது அமைச்சர் ஆனோன்னு பெரிய ஆள் ஆகிட்டார்.
இங்கே பிரச்சனை. இது ஓட்டு போட்டாங்கல்ல மக்கள், அதை இவர் பெரிய ஆளாக நினச்சிக்கிறது. ஆக்சுவலாக பெரிய ஆள் ஓட்டு போடுறவங்க, இவர் கிடையாது. அடுத்த வாட்டி ஓட்டு போடலான்னா அப்போ கோர்ட்டுக்கு போவார், ஓட்டு போட்டால் கோர்ட்டுக்கு வர மாட்டார், ஓட்டு போடலன்னா கோர்ட்டுக்கு வருவேன். இந்த படத்தில் சொல்லுவாங்கள்ல, சிம்பு ஒரு படத்தில், அப்போ புரியல ஆனால் இப்போ புரியுது, இப்போ புரியல ஆனால் அப்போ புரியுது. அந்த மாதிரி இவர் தோற்று போயிட்டு தான் கோர்ட்டுக்கு போயிருப்பார், ஜெயிச்சதுனால கோர்ட்டுக்கு போகல. இதுதான் காரணம். அது கோர்ட்டு கண்டுபிடிச்சிச்சு. நீ ஜெயி தோற்று போ, அதை பற்றி எனக்கு மரியாதை, கோர்ட்டுக்கு வாங்கன்னு இப்போ கோர்ட்டு சொல்லு. அதனால் உடனடியாக அவர் கோர்ட்டுக்கு போனால் அவருக்கு நல்லது. ஆகஸ்ட் 31க்கு அப்புறம் ஒரு நாள் வரேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய கோரிய மனுவையும் அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. யார் இவர் வாபஸ் வாங்கிட்டாரு? அண்ணா மரியவல்சன். இல்லை, நீங்கள் தான் பெரிய போராளியாச்சே, சண்டை போடுங்க, அதனால் வாபஸ் வாங்கி தான் ஆகணும். 31ஆம் தேதி போயிட்டு அநேகமாக 31க்கு கோர்ட்டில் அன்றைக்கி கேட்பாங்க. ஏன் கூப்பிட்டா? இல்லைங்க மைலாட், கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, இந்த சீனியர் கவுன்சில்கிட்ட சொன்னேன், இந்த லாயர்கிட்ட, கொஞ்சம் ப்ளீஸ் மை லார்ட்ஷிப், மேபி த ஹானரபிள் கோர்ட் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் அப்படி 4 வாரத்தை இங்கிலீஷ்லாம் பேசி, அவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார், தமிழ் தான் அவருக்கு பிரச்சனை. கோர்ட்டில் அப்படியே அது கூட இங்கிலீஷ் நீங்கள் சொல்லக்கூடாது சார் பிரச்சனைன்னு. இல்லை, நான் அது பிரச்சனைலாம் சொல்ல, அவர் யூனிக்கான இங்கிலீஷ் பேசுவார். இப்போ நான் சொன்னா அவர் மதத்தை இழுத்துடுறாரு உடனே. அது கோர்ட்டு மேட்ரு பேசுகிறோம், மதமா? ஓ அப்படியா, இது என்ன செக்ஷன் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்பா அப்படின்னாங்கன்னா சிக்கலாக போயிடும். ஒழுங்காக பொத்தனா போல் போயிட்டு கோர்ட்டில் வந்து அப்படி இப்படி பேசி கீசி, பேரவை கிடையாது இது, பேரவை தலைவரே நீங்களும் தாவேக்கா நானும் தாவேக்கா, அது மாதிரிலாம் அங்கே போய் பேச முடியாது. அதெல்லாம் பேசி கீசி நாங்களே எங்களுக்குள்ளே முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு அப்படி கோர்ட் ஜட்ஜி கொஞ்சம் உச்சி குளிர்ற மாதிரி கொஞ்சம் போகும்போது இப்படிலாம் போகக்கூடாது, மாண்புமிகு இப்படி தான் போகணும் கோர்ட்டுக்கு. ஜட்ஜி இப்போ உட்காந்துருக்கிறாருன்னா அட்வொகேட்ஸ் போகும்போது என்ன பண்ணாங்க, இப்படி அது கோர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரு பவு மாதிரி அப்படி போவாங்க. அதே மாதிரி அதே தோரணையிலே போனார்னா நல்லதே நடக்கும். இல்லை நான் அப்படி தான் பேசுவேன், நான் என் ஸ்டைல் தனி அப்படின்லாம், அப்புறம் கோர்ட்டு ஸ்டைல் தனியாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் பெரிய பெரிய ஆளெல்லாம் கோர்ட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்குது. அதனால் இவர் மேலே வந்து இந்த உருட்டுக்கட்டை கேஸ் தானே சொல்கிறீங்க, அதனால் பார்க்கும் அது கோர்ட்டு. அப்புறம் வீடியோலாம் இப்போ திருப்பி மறுபடியும் ஜட்ஜு அந்த இப்போ ஒரு வேளை யோசிச்சு பாருங்களேன், வீடியோ ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒன்று பண்ணுறேன், அந்த வீடியோ கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள், இது நீங்கள் தானா அப்படின்னு கோர்ட்டு கேட்குறாருன்னு வச்சுக்க. ஜட்ஜு ஒரு சீனுக்கு சொல்கிற, படத்தில் காட்டுற மாதிரி ஒரு சீனு, ஆமாங்க நான் தான். அது என்ன பண்ணுறீங்க அந்த கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு, என்ன அது, வாட் இஸ் தட் பிஹேவியர், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன எக்ஸ்பிளைன், யூ நோ மீ டேக்கிங் எ பிக் வுடன் லாக் ட்ரைங் டு பிரேக் தி ஹெட் ஆஃப் மை பிலவ்டு பிரதர், ஒய் இல்லை அப்போது தேர் வாஸ் சம் ப்ராப்ளம், அதை ஏன் அப்படின்னா சிக்கலாக போயிடும். அதனால் அந்த கேஸை எவ்வளோ சீக்கிரமாக ஐயா முடிச்சுக்கிறாரோ தமிழ்நாட்டு நீதித்துறைக்கு நல்லது. ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்குது, மக்கள் பணி செய்யணும். அதனால் அது விரைவில் அது முடியணுன்றது நானும் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி சார், வணக்கம். நன்றி.